வாசிப்போம். ஓசியா 6:7. அவர்களோ ஆதாமை போல் உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணினார்கள். கடந்த 2 வாரமா பைபிள் ஸ்டடியில உடன்படிக்கை குறித்து தான் நாம வேத ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறோம். அதுல கர்த்தர் பூமியில எந்த ஒரு காரியத்தையுமே மனுஷனோடு அவர் இடைபடும் போது உடன்படிக்கைகள் மூலியமாக எல்லாவற்றையுமே செய்கிறார் என்பதை நாம கடந்த வாரத்துல ஆதாம் என்னுடைய உடன்படிக்கையை மீறி அங்கே எனக்கு விரோதமாக துரோகம் இன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் எப்படி பண்றார்களோ அதே போல ஆதாமும் என்னுடைய உடன்படிக்கை மீறினான்னு சொல்லி இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 89:34 வாசிப்போம். என் உடன்படிக்கையை மீறாமலும் என் உதடுகள் விளம்பினதை மாற்றாமலும் இருப்பேன். ஆமென். இப்ப கர்த்தர் தெளிவா சொல்கிறார், கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினார்னா அவருடைய வார்த்தையில என்னைக்குமே உண்மை உள்ளவராக தான் இருப்பார். அதை ஒருபோதுமே அவர் மாற்ற போவதில்லை. ஆனா ஆதாமோ என்னுடைய உடன்படிக்கையை மீறினான்னு பார்க்குது. கர்த்தர் ஆதாம தன்னுடைய சாயலா தான் சிருஷ்டித்தாரு. அவர் சிருஷ்டித்தப்ப கர்த்தர் அவனை பூமிக்கு அவனை ஏதேன் தோட்டத்துல கொண்டு அந்த பூமியை பண்படுத்துவதற்காக தான் அவனை அங்க நியமித்திருந்தாரு. அதற்கு சில நிபந்தனைகளையும் வைத்திருந்தார். அந்த நிபந்தனைகளை அவன் மீறினதுனால் அவன் ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பப்பட்டாருங்கிற வரைக்கும் நாம போன வாரம் இந்த உடன்படிக்கை குறித்து நாம பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக ஆதாம் வெளியேற்றப்பட்டதுக்கு அப்புறம் பாவம் இந்த உலகத்துல எப்படி பரவினது, அதற்கப்புறம் அவர் நோவாவோட உடன்படிக்கை பண்ணினது. இன்னைக்கு நோவாவின் உடன்படிக்கையை குறித்து தான் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். அந்த நோவாவின் உடன்படிக்கை ஆதாமுடைய உடன்படிக்கையோட எப்படி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறதையும் நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வேதாகமத்தின்படி பார்த்தீங்கன்னாக்க எல்லா உடன்படிக்கைகளுமே தேவன் உடன்படிக்கையின் மூலமாகவே செயல்படுகிறார். ஏன்னா உடன்படிக்கை எதற்காக அப்படி செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அது தேவன் ஆவியாக இருக்கிறார். ஆவிக்குரியவர்களோடு அவர் ஒரு உறவை அவர் ஏற்படுத்துறார். அந்த உறவின் மூலியமாக அதிகாரங்களும் அவர்களுக்கு வாக்குத்தத்தங்களும் அவர்களுக்குரிய பொறுப்பையும் அந்த வாக்குத்தத்தத்துல தேவன் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறாரோ அதன்படி நாமளும் இருக்க வேண்டும். அப்ப இது சாதாரண மனிதர்களுக்கு இடையே நடக்கிற ஒரு உடன்படிக்கை போல இந்த உடன்படிக்கை தேவனோடு இருக்கிற உடன்படிக்கையை நாம எந்த விதத்திலையும் லேசாக எடுத்துக்கொண்டு நாம பயணிக்க முடியாது. அது நம்மளுடைய ஆசீர்வாதங்களை முழுமையாக ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் இந்த உலகத்துல கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணின நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வாக்குத்தத்தம் பண்ண ஆசீர்வாதத்தை அதை முழுமையாக தடுக்கிறது. அப்ப இந்த உடன்படிக்கை தேவன் ஏற்படுத்தின உடன்படிக்கை அன்பின் அடிப்படையில தான் அந்த உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. பழைய ஏற்பாட்டில் நிழலாய் இருந்த உடன்படிக்கைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல கிறிஸ்துவுக்குள் எப்படி முழுமை அடைகின்றது என்பதை தான் நாம் அன்னைக்கு நோவாவின் உடன்படிக்கையும் ஆதாவின் உடன்படிக்கையும் தொடர்பு படுத்தி நாம் பார்க்க போகிறோம். வாசிப்போம். எபிரேயர் 8:6. இவரோ விசேஷித்த வாக்குத்தத்தங்களின் பேரில் ஸ்தாபிக்கப்பட்ட விசேஷித்த உடன்படிக்கைக்கு எப்படி மத்தியஸ்தராய் இருக்கிறாரோ அப்படியே முக்கியமான ஆசாரிய ஊழியத்தையும் பெற்றிருக்கிறார். ஆமேன். அப்ப நம்ம வேதத்துல பார்த்தோம்னா அநேக உடன்படிக்கைகள் இருக்குது. ஏதோ உடன்படிக்கை, ஆதாமின் உடன்படிக்கை, நோவாவோட பண்ணின உடன்படிக்கை, அதுக்கப்புறம் ஆபிரகாமோட கர்த்தர் பண்ணின உடன்படிக்கை, மோசே இஸ்ரவேல் மக்களோட பண்ண ஒரு உடன்படிக்கை, அதுக்கப்புறம் தேசத்துக்குரிய உடன்படிக்கை, அதுக்கப்புறம் ராஜ்யத்துக்குரிய உடன்படிக்கை குறித்து தாவீதோட சொன்ன தீர்க்க தரிசனங்கள், அதற்கப்புறம் கடைசியா இயேசு கிறிஸ்துவோடைய உடன்படிக்கை தான் இருக்கிறதுலே அவர் இரத்தத்தினால தன்னுடைய இரத்தத்தை அவர் நமக்காக சிந்தி 6 மணி நேரம் சிலுவையில நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்துல சுமந்து அவர் இரத்தம் சிந்தினார். அந்த இரத்தத்தினாலான உடன்படிக்கையை கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த உடன்படிக்கை தான் எல்லா உடன்படிக்கைகளை விட மேலான ஒரு உடன்படிக்கையாக இருக்கிறது. வாசிப்போம். ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன்
நமது சாயலாகும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஆமீன். அப்ப ஆரம்பத்திலிருந்து தேவன் ஆதாம படைத்த பொழுது வெறும் அவன் பூமியை ஆள்வதற்காக மாத்திரம் படைக்கவில்லை. மாறாக அவர்களோட ஒரு அன்பான ஒரு உறவுல வாழவே, அந்த ஐக்கியத்துல இருப்பதற்காகவே கர்த்தர் தன்னுடைய சாயல்ல படைத்தாரு. ஏன்னா மிருக ஜீவன்களுக்கும் ஒரு சரீரம் இருக்கு, அதனுடைய உயிரும் ரத்தத்துல இருக்குது. ஆனா கர்த்தர் மிருகங்களை தன்னுடைய வார்த்தையினாலதான் சிருஷ்டித்தார். ஆனா மனிதனையோ தன்னுடைய சாயலினாலதான் சிருஷ்டித்தார். வாசிப்போமே, ஆதியாகமம் 3:8. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, அனுதினமும் அவன் பாவம் செய்வதற்கு முன்பாக, ஆதாம் பாவத்துல விழுவதற்கு முன்பாக வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க, அனுதினமும் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலா வருகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்ப கர்த்தர் எப்ப வருவார், அந்த எல்லா விஷயமும் அவங்களோட அனுதினமும் ஐக்கியத்துல இவர்கள் இருந்தார்கள், தேவனோடு இருந்தார்கள் என்பதை தெளிவாக பார்க்க முடிகிறது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு ஐக்கியம், அந்த உறவு, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த உறவு அங்கு ஏற்கனவே இருந்ததுங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. கர்த்தர் மனிதனை படைத்தது வெறும் பூமியை ஆள்கிறதற்கு மாத்திரமல்ல, தேவனோடு அனுதினமும் ஐக்கியத்துல நாம இருந்தா மாத்திரமே இந்த பூமியை நாம எளிமையாக ஆள முடியும். இதவே புதிய ஏற்பாட்டுல நமக்கு கர்த்தர் கொடுத்த கிருபையை நாம வாசித்து பார்ப்போம். யோவான் 15:15. இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். ஆமேன். அப்ப பழைய ஏற்பாட்டுல இருந்ததோட புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா இன்னும் நெருக்கம் அதிகமாக ஆகிறது. ஆக்சுவலா இயேசு நம்மை வெறுமனே ஊழியக்காரனையோ வேலைக்காரனை போல அவர் பார்க்காமல், கர்த்தர் பிதாவானவர் நம்மளை நண்பர்களை போல பாவித்து, நண்பர்களோட அவர் எல்லா காரியங்களையும், நடக்க போற எல்லா விஷயங்களையுமே, ஏன்னா தீர்க்கதரிசிகளிடத்தில் தன்னுடைய ஊழியக்காரர் இடத்திலும் நடக்க போற காரியத்தை முன்னாடி அறிவிக்காமல் எதையுமே செய்வதில்லை. இன்னைக்கு நடக்கிற தமிழ்நாடு அரசியலாக இருந்தாலும் சரி, உலகத்துல நடக்கிற அந்த யுத்தங்கள், போர்கள், எந்த ஒரு விஷயத்தையுமே கர்த்தர் தன்னுடைய யாராவது உண்மையுள்ள ஊழியக்காரர்கள் அந்த காரியத்தை குறித்து ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையுமே முன்னறிவிக்கிறார் என்பதை நாம ஏன்னா அவருடைய சிநேகிதராக தான் நம்மளை கர்த்தர் பார்க்கிறார். ஏன்னா இந்த உடன்படிக்கையோட ஆழங்கள், கர்த்தர் அந்த உடன்படிக்கையை அதற்கு பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா அந்த உறவு, அதுக்கப்புறம் அதிகாரம், இது ஒவ்வொன்றுக்குரிய அந்த வசனங்கள் நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து போவோம். வாசிப்போம். ஆதியாகமம் 2:16-17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். அப்ப இந்த வசனத்துல பாத்தீங்கன்னாக்க, கர்த்தர் ஆதாமுக்கு உடன்படிக்கையோடைய அந்த ஒழுங்கையும் அதிகாரத்தையுமே இங்க ஸ்தாபிக்கிறாருங்கிறத நம்ம அந்த வசனத்தின் மூலியமாக பார்க்க முடிகிறது. தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் மூலம் வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் மற்றும் எல்லைகளை கொடுக்கிறார். தேவன் என்ன தருகிறார் என்பதை, மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை இது இந்த வசனத்தின் மூலியமாக இது வரையறுக்கிறது. எபிரேயர்ல 10:16 வாசிப்போமே. அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு. ஆமென். ஆமென். அப்ப இங்க பாத்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டுல நமக்கு பழைய ஏற்பாட்டுல உள்ள நிபந்தனைகளை சொல்லியிருக்காரு. புதிய ஏற்பாட்டுல அந்த உடன்படிக்கையை கர்த்தர் என்ன சொல்றாரு, புதிய தேவன் சட்டங்களை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய நிபந்தனைகளை
பழைய ஏற்பாட்டுல எழுதினபடி நியாயப்பிரமாண புஸ்தகத்துல கல்லுல எழுதின மாதிரி கட்டளைகளை அவர் கொடுக்காம நம்முடைய இருதயத்துலதான் வந்துட்டு அவர் எழுதுகிறார். அதற்காக தான் வந்து எசேக்கியேல்ல பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசனம் சொல்லியிருப்பாரு, நான் அவர்களுக்கு கல்லான இருதயத்தை எடுத்து விட்டு சதையுள்ள இருதயத்தை கொடுத்து என்னுடைய நியமங்களை அவர்களுடைய இருதயங்களில் எழுதுவேன்னு சொல்லியிருக்காங்க. புதிய ஏற்பாட்டுல நாம எல்லோருமே கர்த்தர் எனக்காக மரித்தார், அவர் உயிர்த்தார், நாம் அதை விசுவசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளாக அவர் நம்முடைய ஆவியோடு வந்து இசைந்து இருக்கிறாருங்கிறது தான் வந்துட்டு தேவனுடைய அந்த வாக்கு தத்தம், அந்த உடன்படிக்கை. அப்ப அதை நாம சரியான விதத்துல அவர் நமக்குள்ள கர்த்தர் அந்த உடன்படிக்கையின் மூலியமாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, நமக்கு அந்த ஆளுகையை கொடுத்திருக்கிறாரு, அதுக்கப்புறம் அதிகாரங்களை கொடுத்திருக்கிறாரு, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நாம எப்படி அனுதினமும் அவரோட ஐக்கியத்துல இருக்கணும், ஐக்கியத்துல இருந்தாதான் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் நம்மளால இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எல்லாவற்றையுமே செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை நாம தைரியமா வந்துட்டு சொல்ல முடியும். வாசிப்போமே உபாகமும் 7:9. ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையையும் தயவையும் காக்கிற உண்மையுள்ள தேவன் என்றும். இந்த இடத்துல வசனத்துல பாத்தீங்கன்னா உடன்படிக்கையுமே தயையுமே காக்கிற உண்மையுள்ள தேவன். கர்த்தர் தன்னுடைய உடன்படிக்கைகளை, மனிதர்கள் வந்து அந்த உடன்படிக்கைகளை மீறினாலும் அந்த உடன்படிக்கையோட உண்மைத்தனத்தை வந்து கர்த்தர் வந்துட்டு அது முழுமையாக எப்பொழுதுமே காக்கிறவராக தான் இருக்கிறார். மனிதர்கள் நாம் எல்லோரும் பலமுறை தவறி போனாலும் தேவன் தம்முடைய உடன்படிக்கையின் நோக்கங்களில் எப்பொழுதுமே வந்து உண்மை உள்ளவராக தான் இருக்கிறாரு. இதே வசனத்துக்கு ஒத்த வசனம் புதிய ஏற்பாட்டிலே வாசிப்போம். 2 தீமோத்தேயு 2:13. நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அதே வசனம் தான். பழைய ஏற்பாட்டுல என்ன வாக்கு தத்தங்கள் அவருடைய உடன்படிக்கையில எவ்வளவு உண்மை உள்ளவராக இருந்தாரோ அதே போலதான் வந்து புதிய ஏற்பாட்டிலையுமே வந்து கர்த்தர் உண்மையுள்ளவராக தான் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பாவத்தின் மூலியமாக ஆதாம் செய்த அந்த பாவத்தின் மூலியமாக மனித இனத்திற்கு வந்துட்டு பாவம் வந்துட்டு பாவ சுபாவம் எல்லோருக்குள்ளுமாக வந்து பரவியதுங்கிறத நாம வந்து பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம்னு பார்க்கிறோம். அன்னைக்கு அவனுக்குள்ள வந்து பாவம் செய்த உடனே வந்து முதல்ல வந்துட்டு அவனுக்குள்ளாக வந்து பயம் வந்துட்டு வந்தது. ஆனா கர்த்தர் வந்துட்டு அதே போல நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஏன்னா நீ மண்ணிலிருந்து உன் நிமித்தம் வந்து ஆதாமின் நிமித்தம் மண் சபிக்கப்பட்டிருக்கும், ஏவாளுக்கு வந்துட்டு வேதனையோடு அந்த பிரசவம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு வந்துட்டு ஆவிக்குரிய மரணமும் வந்து அங்க வந்துட்டு ஏற்பட்டது. அதே போல கர்த்தர் வந்துட்டு மாம்சமான சரீரத்துக்கும் மரணம் உண்டுன்னு வந்துட்டு அங்க சொல்லியிருந்தார். இதுதான் வந்து அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல நடந்த நியாய தீர்ப்பு. அதே சமயத்துல தன்னுடைய சிருஷ்டி, தன்னுடைய பிள்ளைகளை யார் காப்பாரு? அவர் தான் வந்துட்டு காப்பார். அப்ப அதற்காக அவருடைய இரக்கம் வந்து அங்க வந்துட்டு இருந்ததையும் நம்ம வந்துட்டு பார்க்க முடிகிறது. வாசிப்போமே ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமென். அப்ப கர்த்தர் வந்து ஆதாமையும் ஏவாளுக்கும் நியாய தீர்ப்பை கொடுத்து அவங்க வந்துட்டு தன்னுடைய சுய நீதியினால தாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறோம் என்று அவர்கள் வந்து அட்டி இலையில வந்து ஆடைகளை வந்துட்டு அணிந்திருந்தார்கள். ஆனா அந்த இடத்துல தேவனுடைய இரக்கமோ அவர்களுக்கு ஆதியாகமம் 3:21 பார்த்தோம்னாக்க அந்த இடத்துல அவர்களுக்கு தோல் ஆடையை கொடுத்து அவர்களை அணிவித்து அவரை வந்து அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை வந்துட்டு அவர்கள் புசித்து என்றைக்குமே நித்திய மரணத்திலிருந்து பாதுகாப்பதற்காக ஏதேன் தோட்டத்திலிருந்து அவர்களை வெளியே அனுப்பி கேருபெண்களை வந்துட்டு சுடரொளி பட்டயத்தையும் வந்து காவல் வந்து காத்தாருங்கிறத பார்ப்போம். ஸோ அங்கிருந்துதான் வந்துட்டு தேவனுடைய அந்த மீட்பு இருக்கு. இந்த வசனத்தின் மூலியமாக ஒரு ஸ்திரீ மூலியமாக ஏவாள் மூலியமாக தான் ஏவாளை சர்ப்பமானது பிசாசானவன் வந்து வஞ்சித்தது. அப்ப அதனால கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்துட்டு வாக்குத்தத்தம் வந்து கொடுக்குறாரு. அது நற்செய்தி, முதல் நற்செய்தி இங்கதான் வந்துட்டு தீர்க்க தரிசனமாக சொன்னது. மனித இனத்தை வந்து கர்த்தர் மீட்டெடுப்பதற்காக அவரே வந்து
நமக்காக தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் மாம்சத்துல வார்த்தையானது மாம்சமாக வெளிப்பட்டது. எதற்காகன்னு பார்த்தோம்னா நமக்கு தெரியும், எபிரேயர்ல 2:14-15 பாத்தீங்கன்னாக்க, பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். எதற்காகனாக்க, மரணம் யார் மூலியமாக வந்தது? அந்த பிசாசின் மூலியமாக வந்தது. மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படி அவர் அப்படி ஆனார்னு பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, 1 கொரிந்தியர் வாசிப்போமே 15:22. ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். அப்ப ஆதாம் மூலியமாக அந்த பாவ சுபாவம் எல்லா மனிதர்களுக்கும் அவர்களுக்குள்ள அந்த பாவம் அந்த சுபாவம் பற்றி கொண்டதன் மூலியமாக எல்லோருமே ஆவிக்குரிய ரீதியில மரணம் அடைந்திருந்தார்கள் வசனம் இருக்கிறது. வாசிப்போம் ரோமர் 5:12. இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. அப்ப இந்த இடத்துல ஆதாம் பாவத்தின் மூலியமாக இந்த உலகத்துக்குள்ள பாவத்தை அவர் கொண்டு வந்தார். அது எல்லோருக்குள்ளாகவும் வந்ததுங்கிறத பார்க்கிறோம். அந்த ஆவிக்குரிய மரணம் எல்லா மனிதர்களிடத்திலும் இருந்தது. அப்ப இது எந்த அளவுக்கு நம்ம பரவினது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் அங்க பாத்தீங்கன்னா அந்த பாவ சுபாவம் அவர்களுக்குள்ள பொழுது ஆபேல் நீதிமானாக இருந்தான். ஆனால் காயின் அவன் மேல பொறாமை கொண்டு அவனை கொலை செய்தான். அதற்கப்புறம் காயினுடைய தலைமுறையில வந்தவர்களை பார்த்தீங்கன்னா, லாமாக்கு என்பவன் 2 மனைவிகளை திருமணம் பண்ணி அவன் தன்னை சரீரத்துல காயம் உண்டாக்கின 2 நபர்களை கொலை செய்துன்னு சொல்றாரு. அப்ப கொலை செய்து அவர்கள் கர்த்தர் எப்படி காயினை மேல முத்திரை போட்டாரோ, காயினை யாரும் கொல்லக்கூடாதுன்னு முத்திரை போட்டாரா, அதை தனக்குன்னு எடுத்துக்கிட்டு அதை அவன் மேல அவனை கொலை செய்கிறவருக்கு 7 முறை பழி சுமரும் அப்படிங்கிறது. இது எனக்கு நான் 2 கொலை செஞ்சதுனால எனக்கு என்னை கொலை செய்கிறவர்கள், என்னை தாக்குபவர்களுக்கு 70 முறை அவர்கள் மேல பழி சுமரும்னு சொல்லி அங்க உலகத்துல பாவ சுபாவம் அப்படியே பெருகினதை பார்க்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 5:5-7 வரைக்கும். மனுஷருடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது என்றார். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இருதயத்தின் நிறைவு நாள் வாய் பேசுகிறதுன்னு ஏசப்பா ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வசனத்தை நம்ம நிதானித்து பார்த்தோம்னாக்கா, அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பாவ சுபாவம், ஏன்னா மனுஷனை கர்த்தர் படைக்கும் பொழுது உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது பரிசுத்தமாக காக்கப்படுவதுன்னு சொல்லியிருக்கிறப்ப, இந்த இடத்துல ஆவிக்குள்ளாக எல்லோருமே மரணம் அடைந்ததுனால அவர்கள் ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவியினாலே வழிநடத்தப்பட்டு தங்கள் மனசும் மாமிசமும் விரும்பினது செய்து அவர்களுடைய எண்ணங்கள் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னாக்கா பொல்லாததாகவே இருக்கிறது என்று கர்த்தர் அதை கண்டு, எதற்காக நான் மனிதனை படைத்தோனோ என்று அவர் மனஸ்தாபப்பட்டார்னு சொல்லியிருந்தது. அது அவருடைய இருதயத்திற்கு வசனமாக இருந்ததுன்றது பார்ப்போம். அப்ப எல்லோருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக தான் அன்னைக்கு பூமியில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஆனா இதற்கு இடையிலையும் பாத்தீங்கன்னாக்க, நோவாவுக்கும் ஆதாமுக்கும் மத்தியில பார்த்தோம்னாக்கா, ஆதி ஆகமத்துல 5வது அதிகாரத்துல நாம அந்த வம்ச வரலாறுகளை பார்க்கும்போது நிறைய பேர்த்தோட பேர்ல மரித்தான் இருக்கும். ஆனா அந்த இடத்துல ஏனோக்க குறித்து மட்டும் சொல்லும் பொழுது தேவன் அவனை எடுத்து கொண்டார்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அது ஆவிக்குரிய ரீதியில தான். ஆதியாகமும் 5வது அதிகாரத்துல 21-24 வரைக்கும். ஏனோக்கு 65 வயதான போது மெத்துசுலாவை பெற்றான். ஏனோக்கு மெத்துசுலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்து
குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான். ஏனோக்குடைய நாளெல்லாம் 365 வருஷம். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருக்கையில் காணாம போனார். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார். ஆமென். ஆமென். அப்ப ஏனோக்கோட காலத்துல பாத்தீங்கன்னாக்க அவன் காலத்துல வந்து உலகம் முழுக்க வந்துட்டு கெட்டு விட்டதுன்னு தான் வந்து நமக்கு வந்து வசனம் வந்து சொல்லுகிறது. வேணா இன்னொரு வசனத்தை நம்ம வந்து வாசிப்போமே. யூதால 1வது அதிகாரத்துல 14-15. ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான ஏனோக்கும் இவர்களை குறித்து, இதோ எல்லோருக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கிறதற்கும் அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிரியைகளை நிமித்தமும் தமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகள் எல்லாவற்றின் நிமித்தமும் அவர்களை கண்டிக்கிறதற்கும் ஆயிரமான தமது பரிசுத்தவான்களோட கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான். ஆமேன். ஆமென். அப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்த காலத்துல இந்த உலகம் வந்து முழுமையா அன்று வந்து சீர்கட்டு தான் வந்து இருந்தது. அதனாலதான் வந்து அவர் வந்து இவர்களை குறித்து இதோ எல்லோருக்கும் நியாயம் தீர்ப்பு கொடுக்கிறதற்குன்னு வந்து சொல்லியிருக்கிறார். அப்ப அவர்களில் அவபக்தி உள்ளவர்கள் யாவரும் அவபக்தியாய் செய்து வந்த சகல அவபக்தியான கிருகைகள் நிமித்தம் அவங்களுக்கு கர்த்தர் கண்டிப்பா ஒரு நியாய தீர்ப்பு கொண்டு வருவாரு. இதுல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஏனோக்கு சொன்னப்ப நியாய தீர்ப்புங்கிறது பாத்தீங்கன்னா அவனுக்கு அப்புறம் வந்து நோவாவின் காலத்துல வந்து அன்னைக்கு உலகத்துல ஒரு நியாய தீர்ப்பு இருந்தது. ஆனா இந்த இடத்துல வந்து அந்த 15வது வசனத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் 2வது வருகையில பரிசுத்தவான்களோடு வரும் பொழுது அவர் வந்து நியாய தீர்ப்பு கொடுத்துட்டு தான் வந்துட்டு அவர் வந்து வருகிறாருங்கிறத முன்னறிவித்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்ப அந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா 300 வருஷம் அந்த பாவமான அந்த உலகத்துல அவன் வந்துட்டு 300 வருஷம் வந்துட்டு தேவனுடைய வந்துட்டு சஞ்சரித்திருந்தாங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியுது. அப்ப நாம வந்துட்டு ஆதாமையும் ஏனோக்கையும் நாம வந்துட்டு ஒரு ஒப்பிட்டு பார்த்தோம்னாக்க ஆதாம் வந்து ஏதேன்ல வந்து பாவத்திற்கு முன்பாக அவன் பாவம் செய்வதற்கு முன்பாக தேவனோடு சஞ்சரித்தான்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா ஏனோக்கு வந்து வீழ்ந்து போன உலகத்துல தேவனோடு சஞ்சரித்தான். ஆதாம் வந்து கீழ்ப்படியாமையினால் பாவம் செய்தான். ஆனா ஏனோக்கோ விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிரியமாய் வந்து வாழ்ந்தான். ஏன்னா அவன் வந்து எபிரேயர் 11:5 சொல்லுகிறது, அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கே முன்னமே வந்து சாட்சி பெற்றான். ஏன்னாக்க முதல்ல வசனம் வாசிக்குது, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்ங்கிறதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து மனித குலத்திற்கு மரணத்தை வந்து கொண்டு வந்தான் அந்த ஒரு மனிதன் மூலியமாக. ஆனா ஏனோக்கு மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆவிக்குரிய அந்த மரணத்திலிருந்து அவன் வந்து முழுமையாக விடுதலை பெற்று கர்த்தரோட போய் சேர்ந்திருக்கான். அவன் அப்ப அந்த நியாய தீர்ப்பின் போது ஆதாமுக்கு கிடைத்தது என்னது? தோட்டத்திலிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து அவன் வந்து முழுமையாக வெளியேற்றப்பட்டான். ஆனா இங்க ஏனோக்கு பரலோகத்திற்கு தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப ஏனோக்கு வெறும் பக்தியுள்ள மனிதராக மட்டும் வந்து அவர் வந்துட்டு இருக்கவில்லை. அவன் வந்துட்டு ஒரு தீர்க்கதரிசியாகவும் இருந்து பின்னால வந்துட்டு நடக்கக்கூடிய அந்த நியாயத்திற்கு பின்னால என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி கர்த்தருடைய ஆவியினாலே வந்து அவன் முன்னாடியே வந்துட்டு எல்லாத்தையும் தீர்க்க தரிசனமாகவும் வந்து அவன் வந்துட்டு சொல்லி இருந்தான். வாசிப்போமே 1 கொரிந்தியர்ல 15:51-54. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். அப்ப இந்த விஷயம் வந்து ஏனோக்குடைய அவருடைய வாழ்க்கையில வந்துட்டு இது வந்து நடந்ததை பார்த்தோம். அவன் முழுக்க பாத்தீங்கன்னா விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்கிறது ரொம்ப தெளிவாக வந்து இருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இததான் வந்து பவுல் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கிறோம். இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லோருமே வந்து நித்திரை அடைவதில்லை. ஆவிக்குரிய மரணம் நமக்கு, நாம ஏற்கனவே ரட்சிப்புக்குள்ள இருக்கிறோம். நாம வந்து அன்னைக்கு கர்த்தர் வரும் பொழுது யாரெல்லாம் கர்த்தருக்குள்ளாக உயிரோட இருக்கிறோமோ எல்லோருமே வந்து மறுரூபமாக்கப்படுவோம் அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவா வந்துட்டு நமக்கு பழைய ஏற்பாட்டிலையுமே புதிய ஏற்பாட்டிலையுமே வந்து வசனங்கள் வந்து அழகாக வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கிறோம்.
அப்ப ஏனோக்கு அன்னைக்கு அந்த பாவம் நிறைந்த அந்த உலகத்துல பாவமே இல்லாம கர்த்தரோடே வந்துட்டு இசைந்து இருந்தாங்கிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது. அவன் வந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் வந்து தேவனோடே வந்துட்டு நடந்தான். அவனுடைய அவன் மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான்ங்கிறது பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுதலுடைய ஒரு முன்னோட்டம் தான். பாவப்பட்ட தலைமுறையிலும் தேவன் விசுவாசியை, ஏன்னா அவருக்கு தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நம்ம எதிர்த்து நிற்பவன் யாருன்னு சொல்லியிருக்காரு. ஏனோக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு சான்றாக இருக்கிறது. ஏன்னா அன்னைக்கு இருந்த சூழல்ல அங்க வந்துட்டு அவர்களுக்கு வந்து வேதம் வந்து இல்லை. இன்னைக்கு நமக்கு இருக்கிற மாதிரியான வேத புஸ்தகம் அங்க அன்னைக்கு கிடையாது. நேரடியாக தேவனோட உள்ள ஐக்கியத்தின் மூலியமாக தான் அவர்கள் வந்து முழுமையாக பாவத்தை வந்துட்டு பாவத்திலிருந்து விலகி இருந்தார்கள்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா அவனுக்கு வந்துட்டு அடுத்தது வாசிப்போமே, எபிரேயர்ல 11:5 நமக்கு ஏற்கனவே வாசிட்டோம். 11:13 வாசிப்போம். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆமென். அப்ப இவர்கள் எல்லோருமே அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எபிரேயர்ல 11 இருந்து நம்ம 13 வரைக்கும் நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா அங்க 4 நபர்களை குறிச்சு வந்துட்டு ஆபேலை குறிச்சு வந்து பாக்குறோம். அவனும் வந்துட்டு விசுவாசத்தினால வந்துட்டு தேவனோட வந்து அவன் வந்து பரலோகத்திற்கு சென்றான்ங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஏனோக்கை குறித்து பார்க்கிறோம். அதற்கப்புறம் ஆப்ரஹாம், அதுக்கப்புறம் நோவாவை குறிச்சும் வந்து அந்த வசனத்தை சொல்லியிருக்கோம். ஆப்ரஹாம் சாராவை குறித்து சொல்லியிருக்கோம். ஏனோக்கை குறித்து சொல்றப்ப ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்னு போட்டிருக்கோம். ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா 13வது வசனத்துல விசுவாசத்தோட அவர்கள் மரித்தார்கள். ஏனோக்கு வந்துட்டு ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு வந்துட்டு ஏற்படலை, மாம்சத்துக்குரிய மரணம் வந்துட்டு ஏற்பட்டதுங்கிறத பார்க்கிறோம். ஏன்னா நீ மண்ணா இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய்னு நமக்கு ஆதியாகமத்துல நாம 3வது அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. ஆதாம் வந்து பாவம் செய்த பொழுது அப்ப இவனுக்கும் வந்து மரணம் ஏற்பட்டதுங்கிறத நம்ம தெளிவா வந்துட்டு பார்க்க முடிகிறது. வாசிப்போமே அடுத்தது ஆதியாகமம் 6வது அதிகாரத்துல 11-12. பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாய் இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார், இதோ அது சீர்கெட்டதாய் இருந்தது, மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்து பூமியை அழிப்பதற்கு காரணம் வந்து தெளிவாக பார்க்குது. பூமியானது முழுமையாக தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது நோவாவின் காலத்திலும் சரி. அப்ப அவர் வந்து அவர் வந்து தேவன் வந்து இதை வந்து முழுமையாக அழிக்கணும்னு சொல்லி அவர் வந்துட்டு முடிவு பண்ணிட்டாரு. அப்ப ஆதாமுடைய பாவம் முழுமையாக மனித குலம் முழுவதும் பரவிய பிறகு மனிதனுடைய இருதயம் எப்படி வந்துட்டு சீர்கெட்டு அழிந்திருந்தது அப்படிங்கிறத ஆவிக்குரிய ரீதியிலையுமே அவர்கள் மாம்சத்துல செய்த எல்லா காரியங்களையுமே இந்த வசனம் வந்து நமக்கு வந்து அழகாக வந்துட்டு உணர்த்துகிறது. ஆனா அதே மாதிரியான ஒரு சூழல் தான் நோவாவின் காலத்துல எப்படி உலகம் இருந்ததோ அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் காலத்திலும் அப்படியேதான் இருக்கும், அப்படியேதான் வந்து நடக்குங்கிறதையும் நாம் வந்துட்டு பார்க்கிறோம். அப்ப அந்த ஆதாமின் மூலியமாக அந்த உடைந்த உடன்படிக்கை முழு மனித குலத்தையுமே வந்துட்டு பாதித்தது. பாவம் ஒரு தனி மனிதனின் மீறுதலாக ஆரம்பித்து உலகம் முழுக்க வந்துட்டு பரவியது. எல்லா மனிதர்கள் மேலும் அந்த பாவம் வந்துட்டு ஆட்கொண்டதுங்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாமின் வீழ்ச்சிக்கு பிறகு பாத்தீங்கன்னாக்கா மனிதர்கள் வந்துட்டு தேவனுடைய நீதியை வந்து அவர்களால வந்து சுயமாகவே வந்துட்டு பெற முடியாத ஒரு சூழல் தான் வந்துட்டு இருந்தது. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எல்லோருமே அந்த வெள்ளத்தினால வந்து அழிக்கப்பட்டார்கள் என்பதை நாம் வந்துட்டு பார்க்கிறோம். அந்த வெள்ளம் வந்து பாத்தீங்கன்னா 40 நாள் வந்து 40 நாள் இரவு மழை வந்து வந்தது, சகல மாம்சமும் அழிந்தது. பூமி வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆதி நிலைக்கு வந்து திரும்பியது. ஏன்னா ஆதியில எப்படி இருந்தது, வெள்ளம் தான், தண்ணீர் தான் வந்துட்டு இருந்தது. அது பாத்தீங்கன்னாக்கா அதே போல ஆதி ஆகமத்துல முதல் அதிகாரத்துல முதல் 2 வசனம் வாசிக்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா ஆவியானவர் ஜலத்தில் மேல் அசைந்து ஆடிக்கொண்டு இருந்தாங்கிறத பாக்குறோம். அதே ஒரு நிலைமைக்குள்ளதான் இருந்தது. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய கிருபைங்கிறது ஆதியாகமும் வாசிக்கிறேன் 6வது அதிகாரத்துல 8-9 வாசிப்போம்.
நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அப்ப அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க தேவனுடைய இரக்கமும் இருந்துச்சு, அதே போல கிருபையும் வந்துட்டு இருந்ததுங்கிறத பார்ப்போம். அவன் தன் காலத்துல அன்னைக்கு இருந்த உலகத்துல இன்னைக்கு இருந்த ஜனங்களோட அதிகமான ஜனங்கள் தான் வந்துட்டு இருந்திருக்கிறார்கள். அதற்கு மேத்தமேட்டிக்கலா நாம வந்து கால்குலேஷன் பண்ணி பார்த்தோம்னா இன்னைக்கு இருக்கிற பாப்புலேஷனோட அன்னைக்கு அதிகமாக தான் இருந்தது. ஆனா அந்த ஜனத்தொகையிலையும் பார்த்தீங்கன்னா அவன் ஒருத்தன் தான் வந்து நீதிமானும் உத்தமனுமாக இருந்ததுனால அவன் தேவனுடைய வந்து அந்த ஐக்கியத்துல எப்பொழுதுமே தேவனுடைய நடந்து கொண்டு இருந்தான்றத நம்மளால வந்துட்டு இந்த வசனத்தின் மூலியமாக புரிந்து கொள்ள முடியும். ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தேவன் அதற்கப்புறம் வந்துட்டு ஒரு பெரிய நியாய தீர்ப்பை வந்துட்டு அந்த பெரும் வெள்ளத்தின் மூலியமாக வந்து நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஆனா அங்க இவன் நீதிமானாக இருந்தாலும் இவனும் இவன் வீட்டாரும் இவனுடைய மனைவி 3 பிள்ளைகள் அவர்களுடைய மனைவி மொத்தம் 8 பேர் வந்து பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் பேழையை உண்டாக்க சொன்னார். அது வந்து பாத்தீங்கன்னாக்க ரட்சிப்பின் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அந்த பேழையை உண்டாக்க சொல்றாரு. அந்த பேழை வந்து தண்ணீர் மேல நின்றது. அதற்கப்புறம் தண்ணி வடிவதற்கு கிட்டத்தட்ட 1 ஆண்டுகளுக்கு மேலாக ஆனது. அதற்கப்புறம் தண்ணீரிலிருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவர்களை வந்துட்டு கர்த்தர் வெளியே கூட்டிட்டு வந்த விஷயங்களை, அதற்கப்புறம் நோவாவோடு அவர் பண்ணின அந்த உடன்படிக்கையை குறித்து நம்ம வந்து டீட்டெயில்டா வந்துட்டு பார்க்க போறோம். ஏன்னா அந்த உடன்படிக்கை வந்துட்டு அதனுடைய நோக்கம் என்ன, அந்த உடன்படிக்கைக்கும் ஆதாமுடைய உடன்படிக்கைக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, அதுல ரெண்டுக்குள்ள வித்தியாசங்களை நாம வந்துட்டு பார்க்க வேண்டும். 2 பேதுரு 2:5 வாசிப்போம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி. ஆமென். ஆமென். அப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏனோக்கு அவர் தீர்க்க தரிசனமா சொன்ன அந்த நியாய தீர்ப்பு அந்த நோவாவின் காலத்துல வந்துட்டு வந்தது. ஆனா நோவாவோ விசுவாசத்தினாலே வந்து, ஏன்னா அவன் நீதிமான் தேவனுடைய ஐக்கியத்தோடு இருந்ததுனால விசுவாசத்தினாலே கர்த்தருடைய சத்தத்தை அவன் தெளிவா வந்துட்டு கேட்டதுனால நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக, அவனுக்கு அந்த பெரும் வெள்ளம் அந்த மலையை குறித்து தொடர் மலையை குறித்து எதுவுமே தெரியாது, பேழைனா என்னன்னு தெரியாது. ஆனா கர்த்தர் பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் இருதயத்துல விசுவாசித்து அவன் வந்து பாத்தீங்கன்னாக்கா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியான. அப்ப இன்னைக்கு நாம எல்லோருமே இயேசு கிறிஸ்துவை நம்ம வந்து சொந்த இரட்சகராக அவருடைய உயிர்த்தெழுதல் நாம விசுவாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா நாமளும் அந்த விசுவாசத்தின் மூலியமாக நீதிக்கு சுதந்திரவாளி ஆகியிருக்கோங்கிறத நாம வந்துட்டு அந்த சுதந்திரத்துல தான் இன்னைக்கு நாம வந்து நடந்து கொண்டிருக்கோம். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றுக்கொண்டு. அப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல கர்த்தர் வந்துட்டு கண்டிப்பா வந்து எப்பொழுதுமே வந்து ரட்சிப்புக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க அங்க வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறதே வந்துட்டு பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே பேழைக்குள்ள வந்து, பேழைங்கிறது ரட்சிப்பின் அடையாளம், அதை நாம நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே தான் வந்து பாத்தீங்கன்னாக்க 1 பேதுரு 3:24 வந்துட்டு அந்த 8 பேர் ரட்சிக்கப்பட்டது ஜலத்தினாலே. இதுதான் வந்துட்டு ஞானஸ்தானத்தின் மூலியமாக நாமும் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாம வந்துட்டு நன்றாக வந்துட்டு உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நோவாவை வந்து பேழையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் நோவாவோடு அங்க வந்துட்டு ஒரு உடன்படிக்கை செய்கிறார். ஆதியாகமம் 9வது அதிகாரத்துல 8-11 வரைக்கும் வாசிக்கிறோம். பின்னும் தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் நோக்கி, நான் உங்களோடும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் சந்ததியோடும் உங்களோட பேழையில் இருந்த புறப்பட்ட சகல ஜீவ ஜந்துகள் முதல் இனி பூமியில் உண்டாக்க போகிற சகல ஜீவ ஜந்துகள் பர்யந்தம் பறவைகளோடும் நாட்டு மிருகங்களோடும் உங்களிடத்தில் இருக்கிற பூமியில் உள்ள சகல காட்டு மிருகங்களோடும் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன். இனி மாம்சமானவைகள் எல்லாம் ஜலப்பிரளயத்தினால் சங்கரிக்கப்படுவதில்லை என்றும் பூமியை அழிக்க இனி ஜலப்பிரளயம் உண்டாவதில்லை என்றும் உங்களோட என் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறேன் என்றார். ஆமேன். அதற்கப்புறம் அடுத்தது 9:13 வாசிங்க. நான் என் வில்லை மேகத்தில் வைத்தேன்,
அது எனக்கும் பூமிக்கும் உண்டான உடன்படிக்கைக்கு அடையாளமாய் இருக்கும். ஆமேன். அப்ப கர்த்தர் வந்து இந்த இடத்துல வந்து அவர் தான் வந்து அழைக்கிறார். அவர் தான் வந்துட்டு நோவாவையும் அவருடைய குமாரரையும் அவங்க மனைவியார் எல்லோரையுமே அவர் அழைத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்க, என் உடன்படிக்கையை நான் வந்து உங்களோட ஏற்படுத்துகிறேன். என்னுடைய உடன்படிக்கைக்கு அடையாளம் தான் வந்து இந்த வானவில். அந்த உடன்படிக்கையோட அந்த கண்டிஷனையும் வந்து சொல்றாரு, நீங்கள் வந்து பூமியை நான் இனி வந்து மனிதர்களை வந்துட்டு ஜலத்தினால வந்து அழிக்க போவதில்லை, இதுதான் என்னுடைய உடன்படிக்கை அப்படின்னு வந்து இந்த இடத்துல வந்து கர்த்தர் வந்துட்டு தெளிவாக வந்துட்டு சொல்கிறார். அப்ப பாத்தீங்கன்னாக்க இதே விஷயத்தை தான் வெளிப்படுத்துதல் 4:3 வாசிப்பாங்க. வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராபத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது, அது பார்வைக்கு மரகதம் போல் தோன்றிற்று. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சிங்காசனத்திற்கு சுற்றி வானவில் இருந்ததுங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இனி வந்து நான் வந்து மனித குலத்தை வந்து தண்ணீரினால நான் வந்து அழிப்பதில்லை, அதனால நான் வந்துட்டு என்னுடைய உடன்படிக்கைக்கு நான் அடையாளமாக வானவில்ல வந்துட்டு வச்சிருக்கிறாரு. அப்ப பாத்தீங்கன்னா வானவில் என்பது வந்து பாத்தீங்கன்னா தேவனுடைய நித்திய இரக்கத்திற்குரிய அந்த அடையாளத்தை வந்துட்டு காட்டுகிறது. அப்ப நம்ம எப்ப எல்லாம் வானத்தை நம்ம அந்த வானவில்ல பார்க்கும் பொழுது தேவன் வந்துட்டு இரக்கம் உள்ளவர், அவர்கள் வந்து நம்மளை வந்து கர்த்தர் வந்து ஜலத்தினால அந்த வெள்ளத்தினால நம்ம அழிக்க போறதில்லை அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய இரக்கத்தினால மனித இனத்தை வந்துட்டு அவர் வந்து காட்டுறார். ஏன்னா அவர் தான் வந்து சிருஷ்டித்த தேவன். மனிதர்கள் வந்து பாவத்தின் மூலியமாக தேவ மகிமையற்றதுனால தேவனுடைய அந்த ஐக்கியம், அந்த உறவு, ஆவிக்குரிய ஐக்கியம், அந்த உறவு முழுமையாக வந்துட்டு முறித்து விட்டது. அதற்கப்புறம் வந்து உலகம் முழுக்க தன் பாவத்துல நிறைந்திருந்ததை கர்த்தர் அங்க வந்து அவர் யாரு வந்து நீதிமானா இருந்தான்னா அவனை மட்டும் அவன் குடும்பத்தாரையும் காப்பாற்றி விட்டு மற்ற எல்லோருக்குமே வந்து கர்த்தர் இங்க ஒரு நியாய தீர்ப்பு வந்துட்டு கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அதுக்கப்புறம் அவருடைய உடன்படிக்கையை வந்துட்டு ஏற்படுத்தினதை நாம வந்துட்டு பார்க்கிறோம். வாசிப்போமே அந்த உடன்படிக்கைக்குரிய அந்த என்ன சொல்லியிருக்காரு அந்த உடன்படிக்கையில அப்படிங்கிறத பார்ப்போம். ஆதியாகமம் 9:1 வாசிப்போம். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசிர்வதித்து, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆதியாகமத்துல 2வது அதிகாரத்திலையும் ஆதாமோட சொன்ன அதே விஷயங்களை தான் இங்க வந்துட்டு சொல்லியிருப்பாரு. அந்த முதல்ல அவர் வந்து ஆதாம சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு தன்னுடைய சாயலாக வந்துட்டு அவர் படைத்துட்டு நீங்க வந்துட்டு பூமியை நிரப்புங்கள், பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், அதே கட்டளையை தான் வந்து இந்த இடத்துல வந்துட்டு கொடுக்குறாருங்கிறதை நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த 2 உடன்படிக்கைகளுக்குள்ள ஒற்றுமையும் உள்ள வித்தியாசத்தையும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஆதாமின் உடன்படிக்கையில மனித குலத்துடைய ஆரம்பம் இருந்தது. ஆனா நோவாவின் உடன்படிக்கையில பாத்தீங்கன்னாக்கா மனித குலத்துல இருந்த ஒரு மறு தொடக்கம் தான். எல்லா மனிதர்களுமே அவர்கள் மரித்து போனார்கள் நியாய தீர்ப்படைந்து. அதற்கப்புறம் காப்பாற்றப்பட்ட நோவாவின் மூலியமாக ஒரு மறு தொடக்கம் வந்து இங்க வந்துட்டு ஆரம்பிக்கிறது. ஆனால் ஏதேன் தோட்டத்துல ஆதாம் வந்துட்டு இருந்தாரு, வெள்ளத்திற்கு பிறகு நோவா வந்து இருக்கிறாரு. ஏதேன் தோட்டத்துலதான் வந்து பாவம் வந்து உள்ள வந்துட்டு நுழைகிறது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பாவத்தின் மீது ஒரு நியாய தீர்ப்பு வந்து இங்க வந்து நடந்தது. ஆதாமின் மூலியமாக இந்த பூமி வந்துட்டு சாபம் வந்து மனித குலத்திற்கு வந்துட்டு வந்தது. அதுக்கப்புறம் இங்க வந்து நோவாவின் மூலியமாக வந்து கர்த்தர் வந்துட்டு சிருஷ்டிப்பை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்குரிய அந்த வாக்கு தத்துவத்தை வந்து இங்க வந்து கர்த்தர் கொடுக்கிறாரு. இப்போ நோவாவின் மூலியமாக மரணம் வந்து எல்லா மனிதர்களுக்கும் வந்து பரவுகிறது, அந்த பாவ சுபாவம் வந்து. ஆனா இங்க முழுக்க முழுக்க கர்த்தர் வந்து நோவாவின் மூலியமாக மனிதர்களையும் அந்த பூமியில இருக்கிற மனிதர்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த மீட்பின் திட்டத்தை வந்து இங்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப ஏதேன் தோட்டத்துல வந்து ஒரு மனிதனால மீறப்பட்டது. ஆனா இந்த இடத்துல நோவா காலத்துல பாத்தீங்கன்னாக்கா தேவனுடைய இரக்கத்தினால வந்துட்டு நிலைநிறுத்தப்பட்டதுன்னு நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 பேர்த்துக்குமே வந்து ஒரே கட்டளை தான், நீங்கள் பழுகி பெருகி பூமியை வந்துட்டு நிரப்புங்கள்னு சொல்லி கர்த்தர் வந்துட்டு நோவாவை வந்துட்டு ஆசீர்வதிக்கிறார். வாசிப்போமே அதுக்கப்புறம் ஆதியாகமம் 9:21. அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரம் விலகி படுத்திருந்தான். அப்ப இந்த இடத்துல நல்ல வசனத்தை நிதானித்து பார்த்தோம்னாக்க அவன் வந்து திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டுன்னு வந்துட்டு போட்டிருக்கு. அவன் தன்னுடைய வஸ்திரம் விலகுனது கூட அவனுக்கு வந்துட்டு தெரியலேன்னு சொல்லிதான் இந்த இடத்துல வந்து வசனத்தை வந்து நான் வந்து பார்ப்போம். அப்ப இதை என்ன காட்டுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம்னாக்க
அந்த கர்த்தர் வந்து ஒரு பெரிய நியாய தீர்ப்பு கொடுத்தது வெள்ளத்திற்கு பிறகும் கூட அந்த இடத்துல வந்து மனித சுபாவம் வந்துட்டு பெரிய ஒரு மாற்றத்தை வந்துட்டு அடையவில்லைங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப அந்த வெள்ளம் வந்துட்டு பூமியை வெளிப்புறமாக தான் வந்துட்டு சுத்திகரித்ததை அல்லாமல் அந்த மனிதனுடைய இருதயம் வந்துட்டு உட்புறமாக வந்துட்டு சுத்திகரிக்கப்படவில்லை. அப்ப ஒரு மனிதனால கூட வந்து பாவத்தின் வேற நோவாவில கூட வந்து அந்த பாவத்தின் வேற வந்துட்டு அழிக்க வந்து முடியவில்லை. ஆனா அப்ப உண்மையான ஒரு மனமாற்றத்திற்கு என்னை மனித குலத்தை வந்து ஒவ்வொரு மனிதர்களையும் காப்பாற்றுவதற்கு ஒரு இரட்சகர் வந்துட்டு தேவை. அந்த இரட்சகர் தேவை என்பதுதான் குறித்து தான் வந்து நம்ம ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல 15வது வசனத்துல இருந்து அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வரும் வரைக்கும் அநேக தீர்க்க தரிசனங்கள் வந்து நமக்கு வந்து இயேசு கிறிஸ்து இரட்சகராக வரப்போகிறாருங்கிறத நம்ம வந்து பார்க்கிறோம். அப்ப ஏதேன் தோட்டத்துல பரிபூர்ண வந்துட்டு ஒரு சிருஷ்டிப்பு அங்க வந்து ஆதாம் வந்துட்டு தேவனுடைய சாயல்ங்கிறது நீதியும் பரிசுத்தமும் தேவனுடைய சாயலாக நாம எல்லோருமே வந்துட்டு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அங்க பாவத்தின் மூலியமாக அங்க ஒரு நியாய தீர்ப்பு உலகத்துல உள்ள எல்லா மனிதர்களுக்குமே வந்து பேழையின் மூலியமாக நோவா காப்பாற்றப்பட்டு எல்லோருக்கும் அங்க ஒரு நியாய தீர்ப்பு வந்துட்டு கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் நோவாவுக்கு கர்த்தர் வந்து நோவாவோட உடன்படிக்கை பண்ணி தன்னுடைய இரக்கத்தின் அந்த உடன்படிக்கைக்கு அடையாளமாக வானவில்லை வந்துட்டு ஏற்படுத்தினார். இதை வந்து கடைசியா பாத்தீங்கன்னாக்க நமக்கு புதிய ஏற்பாட்டுல இது வந்து கிறிஸ்துவின் மூலியமாக நாம ஆவிக்குரிய ரட்சிப்பை வந்து நாம எல்லோருமே வந்துட்டு பெற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்க நோவாவின் அந்த காலம் வந்துட்டு முடிந்ததுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து 9வது அதிகாரத்துல நம்ம அங்க பழுகி பெருகுங்கள், அதற்கப்புறம் நான் வந்து மாம்சம் எல்லாம் ஜலப்பிரயத்தினாலே நான் வந்து அழிப்பதில்லைன்னு கர்த்தர் சொல்றாரு. வானவில்ல வந்து அடையாளமாக உடன்படிக்கையின் அடையாளமாக அவர் வந்துட்டு ஏற்படுத்துறாரு. அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரம் முழுக்க நாம வந்து படித்து பார்த்தோம்னாக்க அந்த நோவாவின் தலைமுறை வந்து எப்படி வந்துட்டு பழுகி பெருகினதுங்கிறத பார்க்கிறோம். அதுக்கப்புறம் 11வது அதிகாரத்துல என்ன நடந்ததுங்கிறது வந்துட்டு அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதை குறித்து நம்ம வந்துட்டு பார்ப்போம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா பழுகி பூமியை வந்து நிரப்புங்கள்னா வந்துட்டு கர்த்தர் வந்துட்டு சொன்ன விஷயம் வந்து இங்க இருக்கிறது. அப்போஸ்தலர் 14-17 வாசிப்போம். அவர் நன்மை செய்து வானத்திலிருந்து மழைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை என்றார்கள். அப்ப தேவன் வந்து மனித குலத்தை வந்துட்டு அழிவிலிருந்து முதல்ல வந்துட்டு முழுமையா வந்துட்டு காக்கிறார். அவர் எப்பொழுதுமே நன்மை செய்து வருகிறவராக தான் இருக்கிறாங்க. அவரை வந்து ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர் எல்லோருக்கும் மழையை கொடுக்கிறார், வெயிலை கொடுக்கிறார். அது ரெண்டுமே இல்லைனாக்கா மனிதர்கள் நாம யாருமே உயிரோட வந்துட்டு இருக்க முடியாது, ஆகாரம் புசிக்கவும் வந்து முடியாது. இது புதிய ஏற்பாட்டிலே வந்துட்டு அப்போஸ்தலர் பவுல் வந்து மேற்கோள் வந்துட்டு காட்டுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க 11வது அதிகாரத்துல அந்த சந்ததி வந்துட்டு பழுகி பெருகி வருகிறது. வாசிப்போமே ஆதியாகமத்துல 11வது அதிகாரத்துல 1 முதல் 4 வரைக்கும் உள்ள வசனம். பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆமென். கர்த்தருடைய சித்தம் வந்து அவர்கள் பூமி எங்கும் சென்று அவர்கள் பழுகி பெருக வேண்டும். அப்ப அங்க வந்துட்டு தேசங்கள் உருவாக வேண்டும் என்பதுதான் வந்துட்டு கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர்கள் எல்லோருமே வந்து ஒரே பாஷையை வந்து பேசிக்கொண்டு அவர்கள் வந்து ஒரே இடத்துல நமக்கு வந்துட்டு நமக்காக தான் ஒரு கோபுரத்தை வந்து கட்டி நாம வந்து இங்கே இருப்போம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா மனித குலம் வந்துட்டு எதிர்த்து வந்துட்டு அவருடைய சித்தத்தை நிறைவேற்றாம எதிர்த்து வந்து நின்னதை வந்துட்டு பார்க்கிறோம். ஏன்னா நோவாவின் வெள்ளத்திற்கு பிறகு கர்த்தருடைய கட்டளைகளை அவர்கள் வேண்டும் என்றே, ஏன்னா உடன்படிக்கை பண்ணார்,
நோவாகிட்ட உடன்படிக்கை பண்ணாரு, அவருடைய பிள்ளைகள்கிட்ட வந்துட்டு அது எல்லாமே தெரியும். அவர்களுக்கு வந்து கர்த்தருடைய உடன்படிக்கையை வந்து அவர்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக வந்து சொல்லி இருப்பார்கள். ஆனா இவர்கள் எல்லோருமே அந்த கட்டளையை தெரிந்துமே வந்து அவர்கள் எங்குமே செல்லாமல் ஒரே இடத்துல இருந்து தனக்கான ஒரு கோபுரத்தை வந்து கட்டுவோம்னு சொல்லி அவங்க வந்து முடிவு பண்ணிட்டாங்க. வாசிப்போமே அப்போஸ்தலர்ல 17:26. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். ஆமேன். அப்ப கர்த்தர் வந்து தன்னுடைய ஜனங்களை, தன்னை சிருஷ்டித்த ஜனங்கள் எல்லோருமே எங்க ஒவ்வொருத்தரும் போய் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே வந்துட்டு அந்த வந்து தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அதற்குரிய காலங்களையும் அந்த குடியிருப்பின் எல்லைகளையுமே வந்து கர்த்தர் வந்து குறித்திருக்கிறார். ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எல்லோருமே ஒரே பாஷையை பேசிக்கிட்டு நாம எங்குமே வந்துட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்துட்டு முடிவு வந்து பண்ணிட்டாங்க. வாசிப்போமே ரோமர்ல 2:4. தேவனுடைய தயவு உன்னை மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாக்குகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ. ஆமாம். அப்ப தேவன் வந்து மனித குலத்தை வந்துட்டு அவர் வந்து உடன்படிக்கை பண்ணிட்டாரு. இங்க வந்து மனித குலத்தை வந்துட்டு நான் அழிக்க மாட்டேன், வெள்ளத்தின் மூலியமாக அழிக்க மாட்டேன்னு வந்து சொல்லிட்டாரு. ஆனா அவருடைய அந்த இரக்கத்தையும் அந்த தயவையும் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்துட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்கிறது என்று அறியாமல் அவருடைய தயவையும் பொறுமையும் நீடிய சாந்தியின் ஐஸ்வர்யத்தையும் அவர்கள் எல்லோருமே அன்னைக்கே வந்துட்டு அசட்டை பண்ண வந்துட்டு ஆரம்பித்தார்கள்ன்றதையும் வந்து பார்ப்போம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அங்க வந்து கர்த்தர் வந்துட்டு ஒரு பெரிய ஒரு நியாய தீர்ப்பை வந்துட்டு கொண்டு வர்றாரு மொழியின் மூலியமாக. ஆதியாகமம் 11:7-9 வரைக்கும் உள்ள வசனத்தை. நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாஷையை தாறுமாறாக்குவோம் என்றார். அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். அப்பொழுது நகரம் கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எண்ணப்பட்டது. கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதறி போக பண்ணினார். ஆமென். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு அவர் கர்த்தர் என்ன நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார்? ஆக்சுவலா அவர்கள் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா நோவா காலத்துல பாவம் செய்த பொழுது எல்லாத்தையுமே வந்துட்டு அழித்தார். அதுக்கப்புறம் நான் வந்து மனிதர்களை வெள்ளத்தின் மூலியமாக அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இங்க ஒரு வேற ஒரு நியாய தீர்ப்பை வந்துட்டு அவர் வந்து கொடுக்குறார். இப்போ பாத்தீங்கன்னாக்கா அந்த மொழியின் மூலியமாக ஒவ்வொருத்தருடைய பாஷைகளே வந்துட்டு தாறுமாறாக்கினார். அதனால அவர்களுக்குள்ளாக இருந்த அந்த தொடர்பு வந்துட்டு முற்றிலுமாக அருந்து விட்டது. அதற்கப்புறம் அவர் பூமி எங்கும் வந்து சிதறடிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் அந்த பாபேல் கோபுரம் கட்டுவதில் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு குழப்பம் வந்து பாஷைகள் மூலியமாக குழப்பம் வந்து அது முழுமையாக நிறுத்தப்பட்டது. அங்க வந்துட்டு அவர்களுக்குள்ளாக இருந்த ஒற்றுமை வந்துட்டு சிதறடிக்கப்பட்டதுங்கிறத பார்ப்போம். ஆனா இதற்குள்ளாக பார்த்தீங்கன்னாக்க தேவனுடைய இரக்கம் வந்துட்டு இருக்கிறது. ஏன்னா நோவாவுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்க அங்க பாவம் நிறைந்த உலகத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மனிதன் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டான் தேவனோட, அதை ஏனோக்கு. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க நோவாவின் மூலியமாக அவனுடைய குடும்பம் வந்துட்டு ரட்சிக்கப்பட்டதுங்கிறத பார்க்கும். அப்ப தேவனுடைய திட்டம் வந்துட்டு அந்த மனித குலத்தை வந்துட்டு அவர் வந்துட்டு முழுமையாக காக்கணுங்கிறது தான் வந்துட்டு அவருடைய திட்டமாக இருந்தது. அந்த திட்டத்திற்கு யார் கீழ்ப்படிந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம வேதாகமத்துல முழுமையா வந்துட்டு பார்க்கிறோம். அதற்கு ஒவ்வொருத்தரோடையும் அவர் வந்துட்டு அவர் உடன்படிக்கையின் மூலியமாக தான் தன்னுடைய திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுகிறாருங்கிற அந்த விஷயத்தை நாம் வந்துட்டு பார்க்கிறோம். வாசிப்போமே அப்போஸ்தலர்ல 2:4-11. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கிரேத்தரும் அரபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாஷைகளிலே இவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே என்றார்கள். ஆமேன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க பாபேலில் வந்து அந்த கோபுரத்தின் மூலியமாக அங்க வந்துட்டு மொழிகள் வந்து பிரிக்கப்பட்டு அங்க இருந்த மக்கள் வந்து சிதறடிக்கப்பட்டு பூமியை முன்ன அவர்கள் போய் சென்றார்கள்ன்றத பாக்குறோம். ஆனா புதிய ஏற்பாட்டுல பெந்தகோஸ்தே நாளில பாத்தீங்கன்னாக்க தேவன் வந்துட்டு பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக அந்த பிரிவினையை வந்துட்டு அவர் வந்துட்டு உடைத்து சுவிசேஷத்தின் மூலியமாக கர்த்தரை யாரெல்லாம் விசுவசித்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கிட்டார்களோ அவர்கள் மூலியமாக
அந்த அந்நிய பாஷைகள் மூலியமாக அந்த ஒவ்வொரு பாஷையில் பேசுகிற மனிதர்களை வந்துட்டு அங்க வந்துட்டு ஒன்று சேர்த்தாருங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். அப்ப நோவாவின் உடன்படிக்கையின் கீழே வந்துட்டு இனி உலகம் வந்துட்டு பெரு வெள்ளம் வந்துட்டு வராது என்பது தேவன் செய்து கொடுத்த அந்த வாக்கு தத்தம். அதே போல வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர்களை மொழிகள் மூலியமாக அவர்கள் திருப்பி மனித குலம் வந்து கீழ்ப்படியாமைக்கு போனதுனால அவர்களுக்கு பெரிய அந்த மொழியின் மூலியமாக அவர் அங்க ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களை வந்துட்டு சிதறடித்தாருங்கிறதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். இது எல்லாம் பாத்தீங்கன்னாக்க தேவனுக்கு அவர்கள் எப்பொழுதுமே வந்துட்டு அவர்கள் தன்னுடைய பெருமையை வந்து காத்துக்கொள்வதற்காக தேவனுக்கு எப்பொழுதுமே வந்துட்டு எதிர்த்து நின்றவர்களாகவே இருக்கிறார்கள். அப்ப நோவாவின் உடன்படிக்கையை வந்து நாம என்ன கத்துக்கிறோம்னாக்கா, பாவம் இருந்தாலும் தன்னுடைய சிருஷ்டிப்பை வந்து கர்த்தர் வந்துட்டு முழுமையாக வந்து பாதுகாக்கிறாருங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அதே போல பாபில் அந்த கோபுரத்துல வந்துட்டு மனித குலம் வந்துட்டு தேவனுக்கு எதிராக நின்ற போதிலும் தேவன் தன்னுடைய மீட்பை வந்துட்டு அவர் வந்துட்டு தொடர்வதற்காக அவர் வந்துட்டு அங்க வந்துட்டு அவர்கள் மக்களை வந்துட்டு சிதறடித்தார் மொழியின் மூலியமாக. அப்ப நாம இதுல ஆவிக்குரிய ரீதியில நாம வந்துட்டு இன்னும் வந்துட்டு ஆழமாக பார்க்க வேண்டும் என்றால் தேவனுடைய சுபாவம் வந்துட்டு அவருடைய உடன்படிக்கையின் மூலியமாக வந்துட்டு வெளிப்படுகிறது. அப்ப தேவனுடைய சுபாவம் வந்து அவர் வந்துட்டு எப்பொழுதுமே வந்துட்டு உண்மை உள்ளவர், வாக்கு தத்தங்களை வந்து காக்கிறவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். அப்ப பரிசுத்தம் உள்ளவர்னா அதற்குரிய எல்லைகளையுமே ஒழுங்குகளையுமே நமக்கு வந்துட்டு ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு கொடுத்திருக்கிறார். அப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா அவருடைய சுபாவத்துல அவர் அன்புள்ளவர். அப்ப அன்புள்ளவர்ங்கிறப்ப பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு நம்மளோட ஒரு ஆழமான அந்த உறவுல தான் எப்பொழுதுமே வந்துட்டு இருப்பதற்கும் அந்த ஐக்கியத்துல பயணிப்பதற்கும் தான் வந்துட்டு அவர் வந்துட்டு சித்தமாக இருக்கிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா கர்த்தர் வந்துட்டு நீதி உள்ளவர். அப்ப நீதி உள்ளவருங்கிறப்ப பாத்தீங்கன்னாக்கா நன்மைக்கும் தீமைக்கும் அவர் வந்து சரி கட்டுவாருங்கிறத பார்ப்போம். அப்ப நீதி உள்ளவர்னா தன்னுடைய நிபந்தனைகளையுமே சட்டங்களையுமே அவர் வந்துட்டு ஸ்தாபித்திருக்கிறார். அதே சமயத்துல தேவன் வந்துட்டு இரக்கம் உள்ளவர். அப்ப மன்னிப்பையும் மறுசீரமைப்பையுமே வந்துட்டு பாவத்துல நாம தவறி விழுந்தோம்னா இன்னைக்கு வந்துட்டு அவருடைய கிருபை நம்மளை வந்து தாங்குகிறது. நாம் நம்மளுடைய பாவங்களை அறிக்கையிட்டால் நம்மை வந்துட்டு முழுமையாக அவர் வந்துட்டு மன்னிக்கிறாருங்கிறத பார்க்கலாம். அவருடைய இரக்கம் வந்துட்டு மேன்மையை வந்துட்டு பாராட்டி கொண்டேதான் எப்பொழுதுமே வந்துட்டு இருக்கிறது. வாசிப்போமே யாத்திராகமும் 19:5-6 வாசிப்போம். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது, நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். அவர் பாத்தீங்கன்னாக்க கர்த்தர் வந்து பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் வந்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே ஒரு மதத்தையோ நிறுவுவதற்கு அவர் வரவே இல்லை. அவருடைய வாக்கின்படி கேட்டு கை கொள்வீர்களானால் அவர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு சொந்த ஜனமா தான் அவர் வந்துட்டு பாதிக்கிறார். அப்போ அவர் வந்துட்டு அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை தான் வந்துட்டு உருவாக்குகிறாருங்கிறதை நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அதனாலதான் வந்து இங்க வந்துட்டு புதிய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ரோமர் 8:15 சொல்லியிருப்பாரு, அவர் திரும்பவும் நீங்க வந்துட்டு பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற பண்ண புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்னு வந்துட்டு சொல்லுகிறது. அப்ப இது எல்லாவற்றையுமே கர்த்தர் வந்துட்டு உடன்படிக்கை மூலியமாக அவர் வந்துட்டு ஸ்தாபித்தது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க அந்த உறவு, அந்த ஐக்கியம், இது ரெண்டுமே நாம வந்து சரியா, ஏன்னா தேவனை நாம விசுவசித்து ஞானஸ்தானம் இயேசுவின் நாமத்தினால் எடுக்கும் பொழுது அந்த உறவு ஏற்படுகிறது. அந்த உறவு ஏற்பட்டாலும் நாம அந்த உடன்படிக்கையை நாம பெற்றுக்கொண்டதன் மூலியமாக நாம அந்த ஐக்கியத்துல நாம வந்து தொடர்ந்து இருந்தால் மாத்திரமே நாம இந்த உலகத்தை ஆளுகை செய்ய முடியுங்கிறத நாம வந்துட்டு நிதானித்து நம்மளுடைய அந்த உடன்படிக்கையானது ஒரு பரிசுத்தமான ஒரு உடன்படிக்கை. பரிசுத்தத்துலதான் என்னுடைய எல்லா நடக்கைகளுமே இருக்க வேண்டும். ஏன்னா உடன்படிக்கை பண்ணினவர் பரிசுத்தம் உள்ளவராக தான் வந்துட்டு இருக்கிறார். இதை நாம இன்னும் வந்துட்டு எளிமையா வந்துட்டு புரிந்து கொள்வதற்கு பாத்தீங்கன்னாக்க ஒரு ராஜா வந்துட்டு தன்னுடைய மக்களை வந்து பாத்தீங்கன்னாக்க ஆயுத பலத்தினால அதிகாரத்தினால வந்துட்டு ஆள முடியும். ஆனா தேவனும் நம்மளை வந்துட்டு ஆளுகை செய்வதற்கு
அவர் வந்துட்டு உடன்படிக்கையின் மூலியமாக தான் வந்துட்டு அவர் வந்துட்டு ஆளுகை செய்கிறார். நம்மளை வந்து கண்டிப்பதற்காக அவர் பெரம்போடு குச்சியோடு நாம தப்பு செய்யறப்பெல்லாம் தண்டிக்கிற தேவன் அவர் கிடையவே கிடையாது. அவர் நம்ம எப்படி தண்டிப்பார்? பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துவார்னா என்னது? அவருடைய வார்த்தைகள் மூலியமாக தான் நமக்கு வந்துட்டு உணர்த்த போகிறாரே தவிர நமக்கு ஒரு வியாதியை கொடுத்தோ இல்ல வறுமையை கொடுத்தோ இல்ல வேற ஏதாவது துன்பங்களை கொடுத்தோ அவர் நம்மளை வந்து தண்டிக்கிற தேவன் கிடையவே கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நாம் அதை நிதானிக்க வேண்டும். அவர் எல்லாவற்றையுமே தன்னுடைய வார்த்தைகள் மூலியமாக தான் கண்டித்து உணர்த்துகிறார். வாசிப்போமே எபேசியர்ல 5வது அதிகாரத்துல 31, 32. இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த ரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி உறவை வந்து இங்க வந்து கர்த்தர் வந்துட்டு மேற்கோள் காட்டி கடைசியா முடிக்கிறது பாத்தீங்கன்னா, இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேங்கிறது. அப்ப சபைக்கு கிறிஸ்து தான் வந்துட்டு தலையாக இருக்கிறார். அப்ப நாம சபைக்குள்ள நாம அவருடைய சரீரமாகிய சபைக்குள்ள ஒவ்வொருத்தருமே வந்துட்டு அவயங்களாக இருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னாக்கா உறவு ஐக்கியத்தை குறித்து தான் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு முழுமையாக நமக்கு வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு சொல்லி இருக்கிறது. அப்ப பாத்தீங்கன்னாக்க ஆதாமுடைய அந்த பாவத்தின் மூலியமாக வீழ்ச்சி வந்தது. கர்த்தர் அதுக்கப்புறம் வந்து ஆவிக்குரிய அந்த அந்த உறவு முறிந்ததன் மூலியமாக அவர்களுக்கு நமக்கு வந்துட்டு ஒரு வாக்கு தத்துவத்தை வந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. அந்த மரணம் வந்து ஆவிக்குரிய மரணம் எப்படி வந்துச்சோ அதற்கு காரணமாகி அந்த பிசாசானுடைய தன்னுடைய மரணத்தினால வந்துட்டு அவர் வந்துட்டு ஜெயித்து விட்டார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்க ஏனோக்கு அவன் ஒருத்தர் மாத்திரம் வந்துட்டு அவனுடைய தலைமுறையில வந்துட்டு விசுவசித்தான் முதல்ல. ஏனோக்கு, ஏன்னா மனிதன் வந்து விசுவசியாமல் தான் வந்துட்டு தேவனுடைய வார்த்தையை வந்துட்டு விசுவசியாமல் தான் அவன் பாவத்துல வந்து வீழ்ந்தான். ஆனா அதுக்கப்புறம் ஏனோக்கு தேவனை வந்து விசுவசித்து அவரோட சந்தரித்து கொண்டான். அவன் வந்துட்டு மரணத்தை காணாமல், ஆவிக்குரிய மரணத்தை காணாமல் அவன் எடுத்து கொள்ளப்பட்டான்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோவா காலத்துல வந்துட்டு அங்க மனித குலமே வந்து அங்க பாத்தீங்கன்னாக்க பாவத்துல இருந்த பொழுது அந்த இடத்துல நோவாவையும் அவன் குடும்பத்தையும், முதல்ல ஏனோக்கு தனி மனிதன், அதுக்கப்புறம் நோவாவும் அவன் குடும்பமும் வந்து ரட்சிப்புக்குள்ள வந்தது. அதுக்கப்புறம் வந்து அந்த புதிய சிருஷ்டிப்பு நோவாவின் மூலியமாக திருப்பி அதே நிபந்தனைகளை தான் கொடுக்குறாரு. நீங்க போய் பூமி எங்கும் பழுகி பெருகி நிரப்புங்கிறாரு. ஆனா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பியும் வந்து மனித குலம் வந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த உடன்படிக்கைக்கு எதிர்த்து நின்றார்கள். அவர்கள் பாபில் கோபுரத்தை வந்து கற்றார்கள். அவர்கள் சிதறடிக்கப்பட்டதன் மூலியமாக பல ஜாதிகள் பல தேசங்கள் வந்துட்டு உருவானதை வந்துட்டு பார்க்கிறோம். ஆனா இருந்த போதிலுமே பாத்தீங்கன்னா இது 11வது அதிகாரத்துல 1 to 11வது அதிகாரம் வரைக்கும் வந்துட்டு இருந்த அந்த காரியங்கள் வந்துட்டு அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் வந்துட்டு அந்த மீட்பின் திட்டத்தை ஆதியாகவும் 12வது அதிகாரத்தின் மூலியமாக தேவனுடைய வார்த்தையை முழுக்க விசுவாசித்த ஆபிரகாமுடைய அந்த உடன்படிக்கையை குறித்தும் கர்த்தருக்கு சித்தமானா நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியில நம்ம அதை தொடர்ந்து வந்துட்டு அவருடைய மீட்பின் திட்டம் வந்துட்டு எப்படி வந்துட்டு நிறைவேறுது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஆதாம் முதல் பாபேல் வரை ஒவ்வொரு நியாய தீர்ப்பும் அங்க இருந்தது. அதே சமயத்துல வந்துட்டு இரக்கமும் இருந்தது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கிறோம். ஏனென்றால் தேவனுடைய ஒரு மீட்பு திட்டத்தை செயல்படுத்தி கொண்டேதான் வந்துட்டு இருந்ததுன்றத பார்க்கிறோம். அப்ப இந்த இடத்துல நோவா காலத்துல அதுக்கப்புறம் அந்த பாபேல் கோபுரம் அந்த கட்டப்பட்டப்ப மக்கள் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பல ஜாதிகள் உருவாகி பல மொழிகள் உருவாகி சிதறடிக்கப்பட்டார்கள். இவை எல்லாம் வந்து எங்க நிறைவேறுங்கிறத வந்துட்டு நம்ம வந்து வெளிப்படுத்தின விசேஷம் 7:9 வாசிப்போம். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரர்களிலும் இருந்து வந்ததும் ஒருவனும் எண்ண கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆமேன். ஆமேன். இது எல்லாமே பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்துவுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரியில வந்து
அவர் வந்து நமக்காக, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்து அந்த ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. அப்ப யார் யாரெல்லாம் விசுவசிக்கிறார்களோ அந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா சகல ஜாதிகளிலும், கோத்திரத்திலும், ஜனங்களிலும், பாஷைக்காரர்களிலிருந்து வந்து ஒருவனும் எண்ணக்கூடாதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் அவர்களுக்கு வந்துட்டு தேவனுடைய நீதி வந்துட்டு அங்கியாக அணிந்து கொண்டார்கள்ங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருமே சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன்னு சொல்லி இந்த இடத்துல யோவான் வந்துட்டு தனக்கு கர்த்தர் வந்துட்டு வெளிப்படுத்தின காரியங்களை வந்துட்டு இங்க வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்க நியாய தீர்ப்பு இல்லாத இரக்கம், அது என்ன பாத்தீங்கன்னாக்கா அது பாவத்தை நம்ம கணக்கில் எடுக்காத தேவன். இரக்கமில்லாத நியாய தீர்ப்பு அது நன்மையை அளிக்கும். ஆனால் சிலுவையில் இரண்டுமே வந்துட்டு சந்தித்ததுன்றதை நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார், நாம் இரக்கம் வந்துட்டு பெறுகிறோம். அப்ப நாம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு அவருடைய உடன்படிக்கையை வந்துட்டு பரிசுத்தமுள்ள உடன்படிக்கை, அதை நாம வந்துட்டு புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரத்தில் வரைக்கும் வந்துட்டு நடந்த காரியங்களை வந்துட்டு எப்படி கர்த்தர் வந்துட்டு ஆபிரகாமின் மூலியமாக எப்படி வந்துட்டு அவர் காணாதவைகள் எல்லாவற்றையுமே வந்துட்டு விசுவாசத்தினால தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையும், தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலைகளும், அவருடைய வயது, அவர் அதுக்கப்புறம் வாழ்ந்தார், அவர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் எப்படி வந்துட்டு நடந்தார். அவர் தான் நம்ம எல்லோருக்குமே வந்து விசுவாசத்தின் தந்தையாக இருக்கிறார். அவர் எப்படி அந்த ஒவ்வொரு உடன்படிக்கையும் கை கொண்டார், அதற்கப்புறம் அவருக்கு பின் வந்த சந்ததிகள் எப்படி கர்த்தர் எப்படி அவருடைய உடன்படிக்கையை வந்து கை கொண்டார்கள், எப்படி வந்து சில பேர் வந்து விழுந்து போனார்கள். ஏன்னா இன்னைக்கு நாமளும் வந்து ஒரு உடன்படிக்கையில தான் வந்துட்டு பயணிக்கிறோம். இது ஒரு முக்கியமான காரியம். நாமளும் அந்த உடன்படிக்கையை ஒரு சடங்காக ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டு நாம பயணிக்காமல் அதை வந்து ரொம்ப சீரியஸாக அது நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அது அந்த ஜாக்கிரதை ஜபத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதை வந்து நாம வந்து எப்படி வந்து கிருகைகளை வெளிப்படுத்தணும்னாக்க நம்மளுடைய நடக்கைகள் மூலியமாகவும் நமக்குள்ளாக தேவனுடைய சுபாவம் நமக்குள்ள, தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்கும்பொழுது அவருடைய சுபாவம் இருந்துச்சுனாக்க அந்த ஆவியின் கனி வந்து நமக்குள்ளாக இருந்த ஆட்டோமேட்டிக்காவே அது தானாகவே வந்து வெளிப்படும் சொல்லி கர்த்தர் வந்துட்டு சொல்லி இருக்கிறார். அதன்படியே வந்துட்டு மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்ன்றத பல எடுத்துக்காட்டுகளை பார்க்கிறோம். நம்மை நாமே நிதானிப்போம். நாமளும் அதை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கிறோமா இல்லையாங்கிறதை நம்மை நாமே வந்துட்டு நிதானிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். இயேசுவே ஆண்டவரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், என்றென்றுமே பரிசுத்தராக இருக்கிறீங்கப்பா. எங்கள் எல்லோரையுமே உம்முடைய பரிசுத்தத்திற்கு தெரிந்து கொண்டு எங்களுக்கு அப்பா நீர் ஏற்படுத்தின அந்த இரத்தத்திலான அந்த உடன்படிக்கையினால எங்கள் ஒவ்வொருவரையுமே உம்முடைய பிள்ளையாக தெரிந்து கொண்டீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் எப்பொழுதுமே எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலுமே பரிசுத்தமாக இருப்பதற்கு நாங்கள் எப்பொழுதுமே அந்த உறவுல வந்துட்டு ஐக்கியத்துல வந்துட்டு இருப்பதற்கு எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுங்கப்பா. நாங்கள் என்னென்ன காரியத்தில் நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களாக இருந்தாலும் நாங்கள் என்னென்ன காரியங்களை எப்படி செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாங்கள் உம்மோடு வந்து ஆலோசனைகளை பெற்றுக்கொண்டு உம்முடைய சத்தத்தை நாங்கள் சரியான விதத்துல வந்துட்டு வசனத்தை ஆராய்ந்து பண்ணி பார்த்து நீர் எப்படி எங்களோடு பேசுகிறீர் என்பதை நாங்கள் வந்து சரியான விதத்துல உணர்ந்து கொண்டு நாங்கள் தைரியத்தோடு எப்படி வந்து ஏனோக்கு நடந்தார், அதற்கப்புறம் வந்து நோவா எப்படி நடந்தார் என்பத காரியங்கள் நீங்க எங்களுக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல நாங்கள் எல்லோருமே இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஏதாவது ஒரு காரியங்களை வந்து வீழ்ந்திருந்தாலும் அப்பா தகப்பனே, உங்களுடைய கிருபை எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது. நாங்கள் குற்ற உணர்ச்சியிலே வீழ்ந்து விடாமல் நாங்கள் உங்களுடைய பிள்ளையாக அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க ஆவியோடு நாங்கள் வந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் அறிக்கை செய்து மனம் திரும்பின பிள்ளைகளாக நாங்கள் நீதிக்கு சொந்தக்காரர்கள் என்ற அந்த சுதந்திரவாளிகள் என்ற சிந்தையோடு நாங்கள் வந்து உங்களோட எப்பொழுதுமே நடப்பதற்கு எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இயேசுவே ஆண்டவரே, இந்த கூடுகையில் கலந்து கொண்ட எல்லோரையுமே அவங்க குடும்பத்தார் அனைவரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதித்து எங்களுக்கு எதிராக எல்லா அசுத்தாவிகளின் கிரைகளையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போ என்று கட்டளையிட்டு எங்களுடைய எல்லா ஜபங்களையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பிரேயர் ரெக்வெஸ்ட்ங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். கடலூர்ல கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
பிரதர் நான் கடலூர்ல இருந்து மூவிசன் பேசுறேங்க பிரதர். சொல்லுங்க பிரதர். பிரதர் எங்க பக்கத்து வீட்டில் ஒரு சார் ஒருத்தர் இருக்காரு. அவங்களுக்கு வந்து ஹார்ட்ல கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிட்டு உடம்பு சரியில்லாமல் இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் டாக்டர்கிட்ட செக் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து கிட்னிலையும் ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வீட்டில் வந்து அவர் இருந்தாங்க. அப்போ வந்து டேனியல் பிரதருக்கு ஃபோன் பண்ணி டேனியல் பிரதர் வந்து போன வாரம் ப்ரேயர் பண்ணார். அது ப்ரேயர் பண்ணது பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உடம்பு சரியாகுது. அவர் வந்து அவருடைய மாத்திரை ட்ரீட்மெண்ட்லேயும் இருந்தாங்க. அப்புறம் டேனியல் பிரதரும் ப்ரேயர் பண்ணார். சுவிசேஷம்லாம் அறிவித்தோம். சண்டே வந்து போனது வாரத்துக்கும் முந்தின வாரம் வந்து சண்டே சபை கூடிக்கு வரும்போதும் சிஸ்டர்ஸும் ப்ரேயர் பண்ணாங்க வந்துட்டு. அதெல்லாம் அவருடைய கிருபையில் அவர் ஓரளவு இப்போது நல்லா சரியாயிட்டார். அந்த காலில் வீக்கம் இருந்தது, கிட்னி ப்ராப்ளம், அதெல்லாம் ஓரளவு சரியாயிடுச்சு. ஆனால் அந்த கால் வீக்கம் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதே போல் அவரால் சாப்பிட முடியல, பசிலாம் இல்லாமல் இருக்குது, பசி எடுக்கலை, சாப்பிட முடியல. ஓகே. அவர் பேர் என்ன? பேர் வந்து சகாதேவன். சகாதேவன். ஆமாங்க. அவர் ஹிந்து? இல்லைங்க பிரதர், அவர் வந்து ஆர்சிக்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டாரு. அவர் பல வருஷங்களுக்கு முன்னாடி ஆர்சியில் தான் இப்போ இருக்கிறாரு. சுவிசேஷம் அறிவிச்சுட்டு அவங்க வந்து ஏசப்பா விசுவாசிக்கிறேன், ஏசப்பா என்னை குணப்படுத்துவார்னு விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அறிக்கிட்டு ஜெபம் பண்ணாங்க. இப்போ இப்பயும் ஆர்சியில் தான் இருக்காங்க பிரதர். ஆர்சி தான் பிரதர். ஆர்சி தான் இருக்கிறாங்க. பட் ஆர்சி தப்புங்கிறத அவங்க என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு சொல்லியிருக்குங்க பிரதர். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க அந்த சூழ்நிலை இருக்குங்க பிரதர். சரி. ஆமாங்க பிரதர். சரி. இப்போ அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்துட்டு அந்த பசி, அவரால் சாப்பிட முடியாமல் இருந்தது, கால் வீக்கம். ஆமாம், ஹார்ட் பிரச்சனை, அதனால அப்புறம் கிட்னி பிரச்சனை, அதுக்கெல்லாம் அவங்க அந்த பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அது ஆப்ரேஷன் பண்ணால் அது சரியாகுமான்றது கேரண்டிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு வீட்டில் வந்து இருந்தாங்க. கர்த்தர் கிருபையில் வந்து ப்ரேயர் பண்ணி அவருக்கும் ஓரளவு சரியாகி வந்துட்டு இருக்காரு. அவர் அதை விசுவாசிக்கிறாரா? ப்ரேயர் பண்ணது மூலமா தான் அவருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. விசுவாசிக்கிறாங்க பிரதர். விசுவாசிக்கிறாங்க. சரி. இப்ப நம்ம வந்து விசுவாசத்தினாலே நாம எல்லோருமே வந்து கர்த்தர்கிட்ட எல்லா ஆசீர்வாதத்தையும் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். இன்னைக்கு நாம வந்து உடன்படிக்கை குறித்து தான் வந்து பார்த்தோம். நம்ம எல்லா ஆசீர்வாதங்களுமே கர்த்தர் வந்து உடன்படிக்கையின் மூலியமாக எப்போதுமே ஆனா இன்னைக்கு வந்து உலகத்துல எவ்வளவு பேருக்கு வியாதி கிடையாது, நல்ல ஆசீர்வாதத்தோடமே இருக்கிறாங்க, தேவனை ஏற்றுக்கொள்ளாங்கன்னு சொல்லிங்கிறது நம்ம வந்து பார்க்கிறோம். ஆனா கடைசியா பாத்தீங்கன்னா இந்த உடன்படிக்கை எல்லாமே தேவன் ஆவியாக இருக்கிறார். உலக பிரகாரமாக நாம பார்த்தோம்னா நமக்கு எல்லோருமே வந்து கர்த்தருக்குள்ள வந்து மறித்தவர்களாக தான் இருக்கு. ஆனா நாம யார் யாரெல்லாம் உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளமோ நாம எல்லோருமே வந்து கர்த்தருக்குள்ள ஐஸ்வர்யம், தேவனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கு தான். நாம அதை சரியான விதத்துல நிதானித்து அவருடைய வார்த்தைகளை துல்லியமா தெரிஞ்சுட்டோம்னாக்க எளிமையான ஒரு ஜெபத்துல எல்லா ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள முடியும். அது கீழ்ப்படித்தல் முடியும். அப்ப நம்ம இந்த சிந்தனையோட சபையா வந்து சகாதேவனுக்காக எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, அப்பா பிதாவே, சகோதர சகாதேவனுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அவருக்கு சுவிசேஷம் சொல்லுவதற்கு ஒரு மோய்சன் மூலியமாக அவர் குடும்பத்தார் அனைவருக்கும் சுவிசேஷம் சொல்வதற்கு நீங்க சகோதர மோய்சன் மற்றும் நம்ம டேனியல் மூலமாக நீங்க வந்துட்டு ஒரு அதே போல அவங்க என்ன ஜபத்தை வந்து சகோதரனுக்காக நாங்க கேட்டுருந்தோமோ அவருடைய அந்த ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, அந்த கால் வீக்கம், எல்லாமே நீங்க வந்துட்டு சுகப்படுத்திக்கிட்டே வரீங்கப்பா. அத சகோதரனும் அவங்க கணவரோ மனைவி அவங்க வீட்டார் அனைவருமே இந்த சுகமெல்லாம் வந்துட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக அவர் வந்து சரீரத்துல காயப்பட்டு அவருடைய தழுப்புகளால் எனக்காக அவர் மரித்தார், உயிர்த்தார், அவருடைய சரீரத்துக்குள்ள அந்த தழுப்புகளால நான் சுகமாயிட்டேன், அந்த வார்த்தையை நான் விசுவசிக்கும்போது நான் முழு சுகத்தை பெற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த இருதயத்தை எனப்பா. அவர்களுக்கு அந்த உலக பிரகாரமாக தேவனை ஆராதிப்பது கர்த்தருக்கு சுத்தமே இல்லைங்கிறத அந்த
கத்தோலிக்கத்துல வீரியமாக இருந்த அந்த சிலை வழிபாடு வஞ்சனைகள் மற்ற மனிதர்களால நீக்கப்பட்ட கட்டளைகள் எல்லாமே தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது என்ற அந்த உணர்வை வந்து சகோதரனுக்கு அவங்க குடும்பத்தாட்சி தரும்படியாக இந்த நேரத்துல ஜெபிக்கிறேனப்பா. அவர்களுக்கு எதிராக போராடுகிற எல்லா கத்தோலிக்கத்தின் எல்லா அசுத்தாவிகளையுமே இயேசு கிறிஸ்தவ நாமத்தினால வெளியவா என்று கட்டளை இயேசுவே ஆண்டவரே, ஒரு சகோதரனுடைய அந்த சரீரத்துல இந்த பசி இல்லாம அந்த சாப்பாடு சாப்பிட விடாம அந்த தடுக்கிற அசுத்தாவியை இயேசு கிறிஸ்தவன் நாமத்தினால அவரை விட்டு வெளியே போய் என்று கட்டளை இடுகிறேன். அவருடைய அந்த இருதயத்துல ஆபரேஷன் பண்ணாதான் அந்த இருதய நோய் சரியாகும்னு அதை சொல்ல வச்சு அவர்களை பயமூத்துகிற அந்த அசுத்தாவிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அவர்களை விட்டு முழுமையாக வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவருடைய கால் வீக்கம் வந்துட்டு முழுமையாக அந்த வீக்கம் முற்றிலுமாக குறைவதாக, அந்த கால் வீக்கமே நீ வந்து முழுமையாக வெளியவா என்று கட்டளை இடுகிறேன். இயேசுவே ஆண்டவரே, நீங்க வந்துட்டு உங்களுடைய தழும்புகளால சகோதரனுக்கு அவங்க குடும்பத்தாருக்கும் ஆவிக்குரிய ரீதியிலையுமே அவங்க மாம்ச சரீர பிரகாரமாக அவர்கள் வந்து சுகம் அடைந்து விட்டார்கள் என்று நாங்கள் அறிக்கை செய்து எங்களுடைய நன்றிகளை எங்களுடைய ஜீவனுள்ள கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால எடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட். வேற யாருக்கும் அப்படி இல்லைனாக்கா இதோட நிறைவு செய்வோம். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்.